பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ், எல்லா ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ 80 வயசு ஆகுது. கரெக்டாக கை தட்டுங்கப்பா. பார்லர் நடத்தின்னு இருக்கு. எதுக்காக அந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு செமினாரோ இல்லை ஏதாவது கிளாஸ் நடத்துனீங்கன்னா நான் அந்த ஸ்டூடெண்ட்டாக வந்து உட்காந்துப்பேன். அப்போ கேட்பாங்க, ஏன் பிரேமாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா ஏதோ 2 விஷயம் எனக்கு கற்றுப்பேன். நாங்கள் இது லேட்டஸ்ட்டாக கற்றுப்பேன். ஓகே, ஸோ அங்கே வந்து நான் மறுபடியும் வேறு எங்கேயாவது நான் லெக்சராக கொடுக்கும்போது எதாவது கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமாக சொல்லுவேன், அவங்க கற்றுட்டு அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்ட்டு. புரியுதா? எப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இந்த கலை வந்து இன்னும் மேலே மேலே நல்லா வளரும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைம்மா, இது ரொம்ப அழகான அழகு கலை. இதுக்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக எல்லா செமினார், எல்லா அசோசியேஷன் என்னென்ன மீட்டிங் இருக்குது, என்னென்ன இது ஒன்று கூட விடாத எப்போவுமே அட்டன் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரிடே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துன்னு படிங்க. டெய்லி ஒரு குறிப்பு எழுத ஆரம்பிங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடே புக்ஸாக நிறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போல்லாம் நீங்கள் எல்லாம் இப்படிங்கிறீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு வராது, எல்லாம் எழுது தான் ஃபுல்லாக. ஸோ நிறைய நோட்ஸு எழுதிங்கன்னா நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இலங்கேஸ்வரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ஒன் ஆஃப் த வெரி சின்சியர் பியூட்டிஷியன் சொல்லக்கூடாது, எந்த ஜாப் எடுத்தாலும் ஷீ இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் கொடு, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சொன்னேன்னா கிடைக்கும். அது நல்லா இருக்கலாம் உங்களுக்கெல்லாம். நான் என்னம்மா என்ன கிளாஸ் வேணும்? நான் வந்து ஐ காட் மை டாக்டரேட் இன் அரோமாதெரபி. ஐம் எஸ்தெட்டிஷியன், ஐம் காஸ்மெட்டாலஜிஸ்ட். என்ன சப்ஜெக்டில் என்ன வேணுமோ நான் உங்களோட பேசுவேன். தெரியுமா உங்களுக்கு? வருவீங்கல்ல? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அசோசியேஷன் இலங்கேஸ்வரி அண்ட் டீம் எல்லாருமே வெல் நோன் பர்சன். அவங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வெல் நோன் பர்சன். அவங்கவுங்க தனித்துறையில சாதிச்சவங்க இல்லையா? பிரபாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்கவுங்க தனித்துறையில நீங்க நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நிறைய அசோசியேஷன் வந்துச்சு. நாங்க என்னெல்லாம் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோம்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு அசோசியேஷன், ஒரு தலைவின்ற ஒரு போஸ்ட் வந்து எவ்வளோ ஒரு ரிஸ்கான போஸ்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியணும். இதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எந்த ஒரு தலைவியும் கெட்டது பண்ண மாட்டாங்க இல்லையா? நல்லதுதான் பண்ணுவாங்க. உங்களுக்காக ஒரு நல்ல இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க வந்து ஒரு அசோசியேஷன்ல இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி 1 இயர்க்கோ 2 இயர்க்கோ மெம்பர் ஆகிருக்கீங்கன்ற போது உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீம் இவங்க இல்லையா? எனக்கு இது வேணும், இது தெரியணும், இதை தெரிஞ்சுக்கணும், இந்த கஷ்டங்கள் இருக்கு நம்மளோட பிசினஸ்லன்ற விஷயங்களை வந்து நீங்க நேரடியா பேசக்கூடிய ஒரு தோழி தான் உங்களுக்கு வந்து ஒரு டீம். தோழிகள் தான் நம்ம டீமா அமைஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து நல்ல விதத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இலங்கேஸ்வரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க இந்த விஷயத்துல. ஸோ அவங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, யாரை வச்சுக்கணும், யாரை வச்சுக்க கூடாதுன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். அதை வந்து வேற லெவலில் அவங்க எடுத்துட்டு போகணுன்ற உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம வளர்ந்த ஒரு டீம்ல நம்மளை ஃபாலோ பண்ணி வரவங்களை வேற நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளால என்னென்னலாம் நல்லது பண்ண முடியுமோ, ஸோ சும்மா ஃபேமுக்காக இல்ல ஷோக்காக பண்ணாம இந்த வேலையை ரியல் ஹார்ட்டோட பண்ணக்கூடியவங்க பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இல்லையா? ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதத்தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நறுந்தமிழே, நாடக தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனை உன்னை மறப்பேனா அவள் இருப்பேனா. என் தமிழனுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க எல்லாரும். நார்மலா எங்கேயாவது போகும்போது கிளம்பும் போதே அப்படி டக்குனு நானே ஏதாவது ஒன்று போட்டுட்டு வந்துடுறேன். ஆனா இங்க நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும், என்ன மேக்கப் போட்டு வந்தாலும் நமக்கு காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பொண்ணுங்கெல்லாம் ஏன் மேக்கப் போடுறீங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்க, அதனால கண்டிப்பா சொல்லுங்க. நாங்கெல்லாம் மேக்கப் போட்டு ஒரு கெட்டப்பா இருந்தாலும் நீ செட்டப் போட்டு போக மாட்டேன்.
கிளாஸ்ல எல்லாரும் வந்துட்டு பெண்களாகவே வந்து இருக்கிறது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி. இவெல்லாம் எப்படிடா நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிறத விட, நான் நல்லா இருக்கேன்டா சூப்பரா இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க விட இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். பட் நாம ஒரு அதிகபட்சமா பெண்கள் மேல வைக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு ஜெயிச்சுட்டா இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு பியூட்டிஷியன் துறையில போகிறா அப்படின்னா, மச்சான் அவன் கொஞ்சம் உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு 4 பேர் குறை சொல்றதுனால உண்மையிலேயே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சொல்ற 4 பேருக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு திரும்பி பார்த்தா அது அந்த டிக்கெட் வேற ஒருத்தரை பத்தி குறை பேசுறதுக்கு ஆரம்பிச்சு. சோ இவங்களுக்காகலாம் நாம நம்மளுடைய இலக்குகளை ஒத்தி போடவே கூடாது. 80 வயசுலயும் அவங்க அவ்வளவு அழகா மேக்கப் போட்டு இருக்கும் போது எனக்கு அப்படியே வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. அப்புறம் எனக்கு இப்பவே காலை 36 வயசு ஆச்சு. வயசு சொல்லிட்டேன், காலெல்லாம் வலிக்குது. பட் இந்த வயசுல நீங்க ஆக்டிவா இவ்ளோ பேருக்கு, அதுவும் அந்த பிரசன்டேஷன் ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப டிவைனா இருக்கீங்க. 100 வயசுலயும் நீங்க இருப்பீங்க. அப்பயே நீங்க என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க போறேன், எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கறத நான் பார்க்கணும். அதுதான் எனக்கும் பெரிய ஆசையும் கூட. அண்ட் எனிவேஸ் சஸ்டி போட்டிக் இது நம்மளுடைய ஸ்டால். நம்ம இது எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சீரியல் பண்றேன், நான் மூவிஸ் பண்றேன், என் குடும்பத்துக்கு வருமானம் அதுல இருந்து போதுமானதாக இருக்கு. மனுஷனுக்கு முக்கிய தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். அப்படிப்பட்ட உடை, ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போடாதவங்களுக்கு நம்ம எவ்ரி மந்த் ஒண்ணு இல்ல, நம்மளுடைய சஸ்டி போட்டிக் ஓப்பனிங் அன்னைக்கு 100 பேருக்கு வெறும் 10 ரூபாய்க்கு சாரி கொடுத்தோம். சோ அந்த 10 ரூபாய் ஏன் வாங்கணும்னா, அவங்க கிட்ட இருந்து சேலை சும்மா வாங்கணும்னு நினைக்க வேணாம், நீங்க காசு கொடுத்துதான் அந்த சேலை வாங்கிக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லோ ப்ராஃபிட்ல இதுல இருந்து வரக்கூடிய காசு தான் இல்லாத மக்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக நான் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி. இவங்க சொன்னாங்க கெஸ்ட் வந்தாங்க. கெஸ்ட்லாம் இல்ல, நான் உங்களோட அக்காவா, உங்களோட தங்கச்சியா, நான் இவ்வளவு ஏன் முன்னேறி வந்திருக்கேன், நீங்க என் கூட சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களோட ஃப்ரெண்டா, அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் வந்தேன். சஸ்டி போட்டிக் ஸ்டார்ட் பண்ணி இந்த 5 மந்த்ஸ்ல நம்ம இதுவரை எங்கேயும் போய் ஒரு சின்ன ஸ்டால் கூட போட்டது இல்ல. எனக்கு இந்த களம் சரியான களமா படுச்சு, இந்த ஸ்டால் போடுங்க, நானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சொல்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இலங்கேஸ்வரி மேம் கிட்ட கேட்டப்போ இமிடியட்லி ஷி வாஸ் அக்செப்டட் தட். அதுக்காக பெரிய பெரிய தேங்க்யூ. என்னைக்குமே விமன் ஃபார் உமன் அந்த விஷயத்த நான் ரொம்ப பெருசா நம்புறேன். ஒரு பொண்ணுக்காக ஒரு பொண்ணு நிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்க எல்லாம் நிறைய பேர் மேக்கப்ல இருப்பீங்க. நிறைய மாடல்ஸ் கேட்கும் போது என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம், நாங்க மாடல்ஸ்க்கு மேக்கப் போட்டா உண்மையிலேயே நிறைய டேலண்ட் இருக்கு மேம். இன்னைக்கு ஒரு நல்ல பொருளா இருந்தா கூட அதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது. சோ நீங்க ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா கூட, நீங்க ஒரு பெரிய ஆளுக்கு மேக்கப் போட்டாதான் நீங்க நல்ல ஆர்டிஸ்ட் இந்த ஊர் உலகமும் ஏத்துக்குது. சோ அப்படி இருக்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட போகும்போது அவங்க வந்து எங்ககிட்ட பெயிண்ட் கொலாபரேஷன் கேட்கறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி நான் பார்த்திருக்கேன். உங்களுடைய அசோசியேஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இலங்கேஸ்வரி மேம். இங்க வரேன், அந்த ஒரு ஹெல்ப்பா என்னால பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்ல வெலாசிட்டி அஃபீஷியல்ங்கிறது என்னோட பேஜ். அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, போட்டோகிராஃபர். கண்டிப்பா, ஏன்னா இவர் என்னோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட். ஆக்சுவலி எவ்வளவு வருஷம் முன்னாடி இருந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் என் கூட உறுதுணையா நின்று இருக்காரு. அப்புறம் இது சஸ்டி போட்டிக்குடைய கூப்பன், இதுல 20% வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு. நம்மளுடைய சஸ்டி போட்டிக்கு ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கு. ஸோ நீங்க எப்ப வந்தாலும் இந்த கூப்பன் கொடுத்தாக்க நீங்க 20% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நான் பண்ண சொல்லி இந்த கூப்பன் கொடுத்துருக்கேன். ஸ்டால் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஒரு woman, I will be with you. நான் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருப்பேன். ஒரு பைசா வேண்டாம், என்னோட பேஜ்ல நானே கொலாபரேஷன் போட்டு கொடுக்குறேன். நீங்க உண்மையிலேயே டேலண்ட் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய திறமையும் அவரும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க வரீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை வரவேற்கிறதுக்காக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பியா போங்க, நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ தட் ரொம்ப சந்தோஷமா மேம் இருக்காங்க. உங்களுக்கு ஐடி கார்டு, ட்ராஃபி, சர்டிஃபிகேட் எல்லாமே இப்போ அவங்க மூலமா நம்ம வழங்கப்படுறது. தேங்க்யூ.